அண்மை செய்தி. தஞ்சாவூர் மண்ணாங்காடு கிராமத்தை சேர்ந்த இளைஞர் மீது தாக்குதலானது நடந்திருக்கிறது. அத்துமீறி சில வீடுகளுக்குள் இளைஞர் நுழைந்ததாக பஞ்சாயத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து பஞ்சாயத்து என்ற பெயரில் கொடூர தாக்குதலானது நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தென்னவன். வணக்கம் தென்னவன், விவரங்கள். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மண்ணாங்காடு கிராமத்தை சேர்ந்த கபிலன், இவர் டிரைவரா இருக்காரு. மல்லிப்பட்டினத்தை சேர்ந்த தனது பெரியம்மா நாகூரால் என்பவருடன் சேர்ந்து கருவாடு வியாபாரம் மற்றும் டிரைவராகவும் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கபிலன் அவரது பெரியம்மா நாகூரால் வீட்டின் அருகே இருக்கும் ஒரு சில வீட்டுக்குள் புகுந்ததாக கூறி கபிலன் மீது பஞ்சாயத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மல்லிப்பட்டினம் பகுதியை சேர்ந்த கிராம பஞ்சாயத்துக்காரரான அயோத்திநாதன், அன்பு, சேதுபதி, ரங்கராஜ், நீலகண்டன் ஆகியோரை கபிலனை அழைத்து பஞ்சாயத்து பேசியுள்ளனர். அப்போது கபிலனை கட்டி வைத்து கட்டை மற்றும் பாட்டில்களால் அடித்து காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அத்துடன் பஞ்சாயத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டும் அல்லது ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவோம், தொழில் எதுவும் செய்ய முடியாது என பஞ்சாயத்துக்காரர்கள் மிரட்டியுள்ளனர். அப்போது கபிலன் குடும்பத்தினர் போலீசில் புகார் செய்யுங்கள், போலீசார் எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுக்கட்டும் என்று கூறினர். மேலும் நாகூரான், கபிலனின் தந்தை செல்வராஜ் ஆகிய இருவரையும் பொது இடம் என பார்க்காமல் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் கபிலன் மற்றும் செல்வராஜ் இருவரும் படுகாயமடைந்து பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கபிலன் அடித்து தாக்கப்படும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தென்னவன்.